Blessing and the bread sacrament prayer. O God, eternal Father, we ask in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always spread to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்த நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. John chapter 18 verse 1 to 40. John யோவான் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வசனம் வரை. வசனம் 1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷர்களுடன் கூடனே கோதாரன் என்னும் ஆற்றங்கரைக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷர்களும் பிரவேசித்தார்கள். When Jesus had spoken these words, he went from with his disciples over the brook Kidron, wherein was a garden, into the which he entered and his disciples. வசனம் 2. இயேசுவும் தம்முடைய சீஷரோடு கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை கட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். And the Judas also which betrayed him came the place. For Jesus
after restored the teacher with his disciple. வசனம் 3. யூதாஸ் போர்ச்சேவர்களின் கூட்டத்தையும் பிரதான ஆசிரியர்கள் பரிசேயர்கள் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்களையும் கூட்டிக்கொண்டு பந்தகோகளோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். Judas then, and having received a band of the merry men and officers from the chief priests and the Pharisees commit preachers amid there, and with an lanterns, hand torch, hand weapons. வசனம் 4. இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். Jesus therefore, and knowing all things that should come upon him, went forth and said unto them, whom he. வசனம் 5. அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவருடன் கூட நின்றான். Then he answered him, and Judas of the Nazarene. And Jesus said unto them, I am he. And Judas also, which betrayed him, stood with them. வசனம் 6. நான் தான் என்று அவர் அவரிடத்திலே சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். As soon then as he had said unto them, I am he, they went backward and fall to the ground. வசனம் 7. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவையும் தேடுகிறேன் என்றார்கள். Then asked he them again, whom shake he? And they said, and Jesus of Nazareth. வசனம் 8. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். கூட பாருங்க. Jesus answered, I have told you that I am he. If therefore ye shake me, let this go their way. சீசர்லாம் போக விட சொன்னார். வசனம் 9. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்றும் அவர்கள் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படியே நடந்தது. That the saying might be and fulfill which he speak of them which thou and givest me I have lost no name. வசனம் 10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலதுகாராக வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். Then Simon Peter, having a sword, and drew it, and smote the high priest and servants, and cut off his right ear. The servant's name was Malchus. வசனம் 11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண இருப்பேனோ என்றார். Then said Jesus unto the Peter, put up thy sword into the sea. It the cup with my Father here give me shall, and I not drink it. வசனம் 12. அப்பொழுது போர் சேவரும் 1000 போர் சேவருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை
கட்டி. Then the bands and the captains and officers of the Jews take Jesus and behead him. வசனம் 13. முதலாவது அவரை அன்னா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்திற்கு பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமன்னனாயிருந்தான். And lead him away to the Annas first, for he and was fathers in the law to the captain, which was the high priest that and some year. வசனம் 14. ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாயிருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. Now the captures was he which and gave the counsel to the Jews that it was an expedient that and one man shall and die for the people. வசனம் 15. சீமோன் பேதுருவும் வேறு மனுஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த மனுஷன் பிரதான ஆசாரியர்களுக்கும் அறிமுகமானவனாய் இருந்ததனால் இயேசுவனுடன் கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். And Simon Peter followed Jesus, and so did another disciple. That disciple was an Cana unto the high priest, and went in with Jesus into the place of the high priest. வசனம் 16. பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கும் அறிமுகமானவராய் இருந்த மற்ற சீஷனும் வெளியே வந்து வாசல் காக்கிறவர்களுடனே பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். But Peter stood at the door without, then went out that another disciple, which was an Cana unto the high priest, and speak unto hear that and keep it the door, and forgot in the Peter. வசனம் 17. அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரரில் பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷருடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றான். அவன் நான் அல்ல என்றான். Then said themselves that and keep it the door, and to the Peter, and not thou also one of these man disciple? He said, I am not. வசனம் 18. குளிர்காலமானபடினாலே ஊழியக்காரர்களும் சேவக்காரரும் கரி நெருப்புண்டாக்கி என்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவருடனே கூடனே பேதுருவும் என்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். And the servants and the officers stood there who had made of the fire of the coals, for it was uncloud, and they warmed themselves, and Peter stood with them and warmed himself. வசனம் 19. பிரதான ஆசிரியர்கள் இயேசுவினிடத்திலேயே அவருடனே சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். Then high priest then asked Jesus of his disciples, and of his doctrines. வசனம் 20. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லோரும் கூடி வருகிற தேவாலயத்திலும் இப்பொழுதும் உபதேசித்தேன். அந்த காலத்திலேயே நான் ஒன்றும் பேசவில்லை. Jesus answered him, I speak only to the world. I ever throughout in this synagogue and in the temple, which are the Jews and always restored, and in the square I have to say nothing. வசனம் 21. நீர் என்னிடத்திலே விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை
கேட்டவர்களிடத்திலே விசாரியும். நான் பேசினவைகளே அவர்கள் அறிந்திருக்கிறவர்களே என்றார். They asked thou me, ask them which and heard me, what I have said unto them. Behold, they can know what I say. வசனம் 22. அப்படியே அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியே உத்தரவு சொல்கிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தான். And when he had done those, speak one of the officers which stood by struck Jesus with the palm of his hands, saying, Answerest thou is the high priest so? வசனம் 23. இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினேன் உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேன் ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். Jesus answered him, If I have spoken, he will bear witness of the evil, but if will we smitest thou me? வசனம் 24. பின்பு அன்னா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். Now the Annas had sent him behind into the Caiaphas the high priest. வசனம் 25. சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டு இருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீஷரிலே ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன் நான் அல்ல என்று மறுதலித்தான். And Simon Peter stand and Rome himself, they said, Therefore unto them, Art not thou also one of the disciples? He denied it, said, I am not. வசனம் 26. பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு கதறு வேட்டினுடையவனுக்கும் இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடன் கூடனே தோட்டத்திலேயே காணவில்லையா என்றான். One of the servants of the high priest, being his kinsman, whose ear and Peter's cut off, said, Did not I see thee in the garden with him? வசனம் 27. அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று. Peter then denied again, and immediately the cock crowed. வசனம் 28. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாயிருந்தது. திட்டப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசித்து இருந்தார்கள். Then led they and Jesus from the Caiaphas unto the hall of the judgment. And it was an early, and they themselves went not into this judgment hall, lest they should and be defiled, but that and they might heed the Passover. வசனம் 29. ஆதலால் பிலாத்து அவர்களிடத்திலே வெளியே வந்து, அந்த மனுஷன் மேல் என்னை குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். Pilate then went out unto them and said, What an accusation bring he against this man? வசனம் 30. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியா இராவிட்டால் இவனை உம்மிடத்திலேயே ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். They answered and said unto him, If he were not a malefactor, was well
not, and how that deliver him up unto thee. வசனம் 31. அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படியே நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். Then said Pilate unto them, take you him, and judge him according to your law. The laws and therefore said unto him, it is not lawful for you to put any man to the death. வசனம் 32. தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறேன் என்பதை குறித்தும் இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேற்றத்தக்கதாக இப்படியே சொன்னார்கள். That the saying of the Jesus might be fulfilled, which he spake, and signifying what death he should die. வசனம் 33. இப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். Then Pilate entered into this judgment hall again, and called in Jesus, and said unto him, art thou the king of the Jews? வசனம் 34. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீரே இப்படி சொல்லியிருக்கிறீரே அல்லவா, மற்றவர்கள் என்னை குறித்து எப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். Jesus answered him, sayest thou this thing as they heard did others tell it thee of me? வசனம் 35. பிலாத்து பிரதியுத்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியர்களும் உன்னை என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். நீரே என்னை செய்தாய் என்றான். Pilate answered, I Jews, thine own nation, and the chief priest have delivered thee unto me. What hast thou undone? வசனம் 36. இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்திலேயே ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே. அப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். Jesus answered, my kingdom is not of this world. If my kingdom were of this world, then your world and my servant fight, that I should not be delivered to the Jews. But now is my kingdom not from thence. வசனம் 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவே என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். Pilate therefore said unto him, hadn't thou a king then? Jesus answered, thou sayest that I am a king. To this an end was I born, and for this an cause come I into the world, that I should bear witness unto this truth. Every one that is of the truth heareth me voice. வசனம் 38. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்திலே வெளியே வந்து, நான் அவனிடத்திலே ஒரு குற்றமும் காணேன். Pilate said unto him, what is in truth?
And when he had said this, he went out again unto the Jews, and said unto them, I find in him no fault at all. வசனம் 39. பஸ்கா பண்டிகையிலே நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற பழக்கம் உண்டு. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனது உண்டா என்றான். But he have a strum that I sold and realized, and to he one at the Passover. Will ye therefore that I release unto you that King of the Jews? வசனம் 40. அப்பொழுது அவர்கள் எல்லோரும் அவனை அல்ல, பரபாசை விடுதலை பண்ண வேண்டும் என்று மறுபடியும் சத்தமிட்டார்கள். அந்த பரபாஸ் என்பவன் கள்ளனாயிருந்தான். Then and carried they all again, saying, Not this man, but an Barabbas. How Barabbas was a robber. அப்புறம் நேற்று கான்சுலேட் போயிட்டு இந்த புக்ஸ் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த புக் படிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த புக்கு, அப்புறம் இந்த புக்கு, படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.